ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவா சங்காத சாரதே சிவ சிவாய போற்றியே சிவ சிவாய போற்றியே ஓம் சர்வ சிவாய போற்றியே. அம்மா நேரமாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. போங்க, முதல்ல போயிட்டு பையனை கூட்டிட்டு வாங்க. இதோ கூட்டிட்டு வரேன். ரகு, நீ நினைச்ச மாதிரியே உன் கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு ரகு. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானம்மா? உங்களை எதிர்த்து பண்றேன்னு என்ன என்னைக்குமே நீங்க ஒதுக்கி வச்சிட மாட்டீங்களே? ரகு, என்ன இதெல்லாம் பேச்சு? ஒரு தாய் என்னைக்காச்சும் ஒரு பிள்ளையை வெறுப்பாலாம் சொல்லி, அது எந்த காரணத்துக்காண்டியும் என் பிள்ளையை நான் வெறுக்க மாட்டேன். அணுவை கல்யாணம் பண்றது எனக்கு பிடிக்கலதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் அதை மாத்திக்க ட்ரை பண்றேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. சரியா? இப்போ நீ அவ கழுத்துல தாலி கட்டும் போது சந்தோஷமா தாலி கட்டணும். அம்மா, நீங்களா இப்பெல்லாம் பேசுறீங்க? ஆமா ரகு, நான் தான். சரியா? சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பி. ரொம்ப தேங்க்ஸ்மா. எங்க உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம உங்களுடைய கஷ்டப்படுத்திட்டு கல்யாணம் நடத்துறேன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்குமா. தாட்சாயினி, சரி பிள்ளையை தேடுறாங்கன்னு நினைக்கேன். அம்மா கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. என்ன எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கீங்க? அங்க நேரமாச்சுன்னா ஐயர் கத்திக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் ரகு, அப்பா அம்மா காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோயா. சரி பாட்டி. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வ. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு பேரம் பேத்தி எல்லாமே பெத்து கொடுக்கணும் ரகு. நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். எந்த கவலையும் இல்லாம போயிட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. சரியா? எந்த சிந்தனையும் வேண்டாம். நல்லபடியா இருப்பீங்க 2 பேரும். சரி நேரமாச்சு, வாங்க. வாங்க. என்னி, எவ்வளவு பிரச்சனை கழிச்சு இந்த கல்யாணம் நடக்க போகுது. என்ன? ஆமா நாத்து, அங்க பாரு, அம்மாவும் அவளும் நின்னு நல்ல மொரன்னு முறைச்சுக்கிட்டு இருக்கிறத. ஆமா, இளவரசி அக்கா எங்க? அணு கூட இருப்பாங்க, வேற எங்க இருப்பாங்க? பெத்த பிள்ளையே பிரிய போறோம்னு நினைச்சு ஒரு வாரமா நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க. இங்க நிக்குதுங்களே 2, இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போதோ அந்த பிள்ளை, ஒன்னும் புரியல. அந்த முருகன் துணையோட நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா நடந்தா சரிதான். எடி, 3 பேருக்கும் வாய் சும்மா இருக்காதோ? மணமேடையில நின்னு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னமா அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர மாப்பிள்ளை பொண்ணு கூட்டிட்டு வர மாட்டீங்களே? என்ன யமகண்டத்திலேயே தாலி கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நேரம் முடியிருக்கீங்க, 10 நிமிஷம் தான் இருக்குன்னு அப்பா வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் யாரும் நகர்ந்த பாடியில. ஏய், மாப்பிள்ளை எங்கடி? எக்கோ, அவங்க பாட்டி தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த பொம்பளே வந்துட்டு. ராகு எங்கன்னு தெரியலையே, ஒருவேளை அணுவை தேடி போயிருப்பானோ? போயிருந்தாலும் போயிருப்பான் சின்ன பொண்ணே, சும்மா இருங்கடி. அதோ மாப்பிள்ளே வந்துட்டாரே. ரகு, எங்க போயிருந்தீங்க? சரி வாங்க, வந்து சீக்கிரம் உட்காருங்க மன வேலையில. நேரமாச்சு, பொண்ணு கூட்டிட்டு வாங்க. இதோ கூட்டிட்டு வரோம். அனு எங்கடி? கிளம்பிட்டாளா? சாலையை கட்டிட்டாளா? ஆமாக்கா, சேலை அப்பயே கட்டிட்டா. அவங்க அம்மா கூட தான் நின்னு பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கேன். நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரி. எக்கோ, பிரியாவும் அங்கதான் இருக்கான்னு நினைக்கேன். அப்படியே கையோட கூட்டிட்டு வந்துருங்க. அந்த பிள்ளைதான் கல்யாணத்தை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி ரகு, ஒரு வழியா கல்யாணம் நடக்க போகுதுல? ஆமா. ஹாப்பி தானே? ஹாப்பியா? ரொம்ப. ட்ரீட் நைட் வச்சிருவோம். அனு, இப்ப எதுக்கு அழுகுற? பிடிச்ச வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்திருக்கேன். அழுகக்கூடாது. கண்ணத்தோட தைரியமா இருக்கணும். சரியா? யார் என்ன சொன்னாலும் உடஞ்சு போக கூடாது. எதிர்த்து நிக்கணும். அதுக்காண்டி பெரியவங்க ஏதாச்சும் நம்ம மேல தப்பு இருக்குன்னு சொன்னா அதை கேட்டுக்கணும். எதிர்த்து பேசக்கூடாது. நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம எடுத்து பேசலாம். அம்மா, நான் இல்லாம நீ எப்படிமா இருப்ப? அடி போடி கிறுக்கி, நீ இல்லாம எப்படி இருப்பனா? உங்க அப்பா இல்லாம கூட தான் இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வாழலையா, செத்த போயிட்டேன். அந்த மாதிரிதான் எல்லாரையும் நம்பி இருக்க முடியாது ஒரு கட்டத்துல. புரியுதா? அழுகாம போயிட்டு மனவேலையில உட்காரு. கண்ணத்தோட பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி 2 பேரும் மாத்தி கொஞ்சிக்கிட்டு இருங்க. நேரம் அங்க ஆயிட்டுன்னு சொல்லி ஐயர் கத்திக்கிட்டு இருக்காரு. வாங்க சீக்கிரமா. என் செல்லல, கண்ணத்தோட போயிட்டு மனவேலையில உட்காந்து ரகு தம்பி கூட ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. புரியுதா? அம்மா அதை சந்தோஷமா பாக்கணும். சரி அம்மா, இவன் கூடிய இருந்துருவா. எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படிதாண்டி இருக்கும். அம்மா வீட்லயே இருக்கணும்னு சொல்லி. ஆனா இருக்க முடியாது. சரியா? பொண்ணுங்களுடைய தலையெழுத்து 2 வீடு. அம்மா வீடு, மாமியார் வீடு. சரி நேரமாச்சு, வா போ. பிரியா,
அனுவை கூட்டிட்டு போமா. ஆ சரி. அனு வாங்க, அழுகாதீங்க. ஆ இளவரசிக்கோ, என்ன இது? ஆ இவ்வளவு நேரம் தைரியமா பேசுறீங்களே, நம்ம இளவரசிக்கோன்னு கொஞ்ச நேரத்துல ஏமாந்துட்டேன். என்ன நீங்க இப்படி உட்காந்து அழுதுகிட்டு? பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போது, நல்லா தைரியமா இருக்க வேண்டாமா? வாங்க. அதுக்கு இல்ல, என் பிள்ளை கல்யாணம் நடக்க போதுதான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இன்னைக்கு நைட்ல இருந்து என் பிள்ளை என் கூட இருக்காதுன்னு நினைச்சாலே மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு, பயமா இருக்கு. என் பிள்ளை போற இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிள்ளை கழுத்தில் எப்படி தாலி ஏறும் போது அழுக கூடாது. வாங்க. சரி சரி, கண்ணை தொடச்சிட்டு வாங்க. நீங்க அழுகிறத பார்த்தா அணுவும் அழுதுகிட்டு இருப்பாமான வேறையில. ஆ சரி. ரகு, அணு வரால. தெரியுது, வாய் மூடு. சி, உன்கிட்ட போய் சொன்னா பாரு. தம்பி பொறுமையா இருங்க, இங்கதான் வருவா. இல்லக்கா, சும்மா தான் கூப்பிட்டேன். தம்பி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க தம்பி, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க தம்பி. தாலி கட்டுற வரைக்கும், தாலி கட்டுனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தான் வருவா. சோ சரிக்கா. சோ ரகு, வாய வச்சுட்டு சும்மா இருல. ஓய். என்ன எல்லாரும் இங்கதான் பாக்குறாங்க, அமைதியா இருக்க மாட்டீங்களா நீங்க? பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், ஏன் கொண்டாடிக்கிட்ட நான் பேசுறேன். சும்மா இருங்க. சின்னடி, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எப்போ பார்த்தாலும் மிரட்டிட்டே இருப்பேன். இப்போமா, இப்போ நான் உனக்கு தாலி கட்ட போறேன், ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அமைதியா இருங்க ரகு. சரி, கேட்டா கேட்கட்டும். அடி வாங்க போறீங்க என்கிட்ட நீங்க. ஏய். என்ன என்னடி? ரகு? ஆ கெட்டி மேலம் கெட்டி மேலம். இந்தப்பா தம்பி, கட்டு, நல்லா ஸ்ட்ராங்கா கட்டு. ஆ அனு, தாலி கட்டவா? வாய திறந்து சொல்லுடி. கட்டு மாமா தாலிய. லவ் யூடி, ஆசை பண்ணாட்டியே எந்த சுச்சுவேஷன்லயும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்ன விட்டு போக மாட்டல. போக மாட்டேன். அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு விட்டுற மாட்டியே. விட்டுற மாட்டேன். லவ் யூ. லவ் யூ மாமா. லவ் யூடி. லவ் யூ மாமா. லவ் யூடி என் பொண்டாட்டியே. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா. ஏங்க, ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிட்டு. இந்த ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என்னென்ன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு என்ன? ஆமா, ஏதோ நம்ம கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா அனு கல்யாணம் முடிஞ்சிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லாம. அதுவே போதும். சரி வா, மேடைக்கு போவோம். சரி. பிரியா. நீங்களா? இங்க பாருங்க கார்த்தி, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டோம், அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்களே ஏன்? புரியுது, நான் அவ்வளோ கெட்டவனா தான் நடந்துகிட்டு இருந்திருக்கேன், மன்னிச்சிடுங்க. அனு கிட்ட சாரி சொல்லிட்டு இந்த கிஃப்ட கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். பட் இருந்தாலும் மனசு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களே இந்த கிஃப்ட கொடுத்துடுறீங்களா? நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க, அனு கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லுங்க, ரகு கிட்டயும். ப்ரோ, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அதுவும் மனசு திருந்தி வர வந்திருக்கீங்க, வாங்க ஸ்டேஜுக்கு போயிட்டு கொடுப்போம். இல்ல பரவாயில்ல, அனுக்கு அங்க நிறைய சாங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. நல்ல இடத்துல தான் போறா, இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவங்க மாமியார்லாம் இந்த கல்யாணத்தை நிறுத்த நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. அவளை பார்த்து இருக்க சொல்லுங்க. தெரியும் ப்ரோ. மச்சான், அந்த கிஃப்ட குடுறா. சிஸ்டர், இந்த கிஃப்ட அனு கிட்ட கொடுத்துருங்க. கொஞ்ச நாள் ரொம்ப தப்பானவனா இருந்தேன், ஆனா அவ என்னைக்குமே என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்திருக்கான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் நினைக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா இருந்தா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவ என்னைக்கு ஃப்ரீயா இருக்காளோ சொல்லுங்க, நாங்க வந்து பாக்குறோம். இவ்வளவு நல்லா பேசிட்டு நீங்க இப்பவுமே கிளம்புறேன்னு சொல்றீங்களே, சாப்பிட்டாச்சு போலாம்ல? ஐயோ சிஸ்டர், இவனை பத்தி தெரியாது, நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தி மாத்தி பேசுவான். இது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க, அப்படியே அவனை இழுத்து கொண்டு போய் அவன் வீட்டுல தள்ளிட்டு எனக்கு ஒரு இன்டர்வியூ வர இருக்கு, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் என் வேலை கிடைக்கும். சரி. அனு கிட்ட சொல்லிருங்க நான் வந்துட்டு போனேன்னு. சரி. ரகு, அங்க பாருங்க, கார்த்தி வந்திருக்கான். ஆமா, பிரியா என்ன அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? கார்த்தி, கார்த்தி. அனு உட்காரு. ஹாப்பி மேரிட் லைஃப். கார்த்தி இங்க வா. என்னி, இந்த பையன் தானே அன்னைக்கு வந்து கைய பிடிச்சு இழுத்து பிரச்சனை பண்ணா, இந்த பையனை இங்க கூப்பிடுறாயா? தெரியலையா எனக்கும். பிரச்சனை பண்ண வந்திருப்பானோ? பிரச்சனை பண்ணவன் எப்படி கிஃப்டோடு வருவான்? ஒருவேளை மனசு திருந்திட்டானோ என்னமோ. அப்ப சரி, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டேன்னு இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள இன்னொரு பூங்கம்மாமா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது.
இருக்கட்டும், பரவாயில்ல, அப்புறம் வரேன். சரியா? கொஞ்சம் வேலை இருக்கு. பாய். கார்த்தி இரு, நான் வரேன். பாருங்க கார்த்தி போறான். வேலை இருக்குன்னு சொல்றான்ல அனு, போகட்டும் விடு. அதுவும் இல்லாம இப்ப யாராச்சும் பார்த்தா எதனா சொல்லுவாங்க. அமைதியே இரு. ம் சரி. அனு, சாரி எல்லாத்துக்கும். போடா லூசு. பாய். ஃப்ரீயா இருக்கும்போது வா. ம் சரி, பாய். போலாம் மச்சான். ம் சரி, வா. ஏங்க பசிக்குது, வாங்க சாப்பிட போவோம். ஆ சரி. சொந்தங்களே, நிறைய பேர் மேரேஜ் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மேரேஜ் வீடியோ போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதான் ஒரு சின்ன டவுட்டு. நீங்கள் போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். ஆமா சொந்தங்களே, நீங்க இத்தனை நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனுக்கும் எனக்கும் மேரேஜ் முடிஞ்சாச்சு. அனு இன்னையோட என்னுடைய ஒய்ஃப். ம் ஆமாம். அது மட்டும் இல்லை, ஏன் வீடியோ லேட்டாக வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை கேட்டு விசாரிச்சிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை கேட்டவங்க எல்லாருக்குமே. நேற்று வரைக்குமே ஸ்ரீவள்ளி அப்படின்றவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஓகேவா பரவாயில்லையா மாத்திரை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு அனதர் சேனல் லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அந்த சேனலை பின் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி சொந்தங்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. பாத்தியா? அவனை மேடையில் உட்காந்து கூப்பிடுறான் உன் மருமவ. மருமகன்னு சொல்லாதம்மா. அந்த ஒன்றும் இல்லாத நாயை என் வீட்டு மருமவளாயிட்டா. இனிதானே இருக்கு இவளுக்கு. ஆமா, இப்படி சொல்லி சொல்லிதான் ஒன்னும் நடக்காம போயிட்டு. இனி என்ன, உன் வீட்டையே அவதான் ஆள போறா. ஆளுவா எப்படி ஆள்றான்னு நானும் பாக்குறேன். என் வீட்டுக்கு தானே வரணும், அப்ப இருக்கு. ஐயரே, இனிமே கூட்டிட்டு போயிட்டு பொன்னையும் மாப்பிளையும் பால் பழம் கொடுக்க வேண்டியது தானே? ஆமாம்மா, உங்க சம்பிரதாயம் எப்படியோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க. பால் பழம் இங்கேயே வச்சு கொடுக்குறதா இருந்தா இங்கேயே கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொடுக்குறதா இருந்தா வீட்டுக்கு போய் கூட்டிட்டு போய் கொடுக்கலாம். சரி. சின்ன பொண்ணே, இங்கனே வச்சு பால் பழம் எல்லாத்தையும் கொடுத்துருவோம், சரியா? அதுக்கான ஏற்பாடு 3 பேரும் போயிட்டு பண்ணுங்க. சரிங்க கோ. செல்லத்தாயி, முத்தாயி முத பரவாயில்லையடி. நல்லதாய் எடுத்து நடத்துறா போல கல்யாணத்தை. இந்த பூவெல்லாம் வாங்குறதுக்கு எம்மா ஒரு பாடு செலவாயிருக்கும்னு நினைக்கேன். நீ என்ன நினைக்கா? முத்தாயி இல்லாம அவ தனியா எடுத்து நடத்துறதே பெரிய விஷயம்தான். இந்த காலத்துல யாரு யாருக்கு துணையா நிக்கா. ஆனா அவ அண்ணகாரம் இருக்கா பத்தியா? ஆமா பஞ்சி, சும்மாவா சொல்லு. முத்தா இருந்தேன்னா வச்சுக்கோ, இந்த கல்யாணத்தை என்ன தடபுடலாம் நடத்திருப்பா. அவ பேத்தி கல்யாணம் இல்லையா, என்னத்த பண்ணுறது? நம்மளுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு போற வயசா? எல்லாம் கவலைதான், மனக்கவலை. நல்லா இருந்தாதான் இருந்தா, நல்லா அங்கனே எங்கனே ஓடிக்கிட்டு இருந்தா. படக்குன்னு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு சாஞ்சவதான் அப்படியே போயிட்டா. சரி, கல்யாண வீட்டுல இப்படி இளவு பத்திலாம் பேசக்கூடாது. வா, போயிட்டு அந்த பேத்தியை பார்த்துட்டு நம்ம சார்பில் என்னத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு வருவோம். என்ன? அதுவும் சரியாத்தான் சொல்லுறட்டினே. சரி வா, நம்மளால முடிஞ்சது என்ன, ஒரு 500 1000 கையில கொடுத்துட்டு பிள்ளைய நல்லா இருன்னு வாழ்த்திட்டு வருவோம். ஏதோ கல்யாணத்தை மண்டபத்துல எல்லாம் போய் பண்ணுறாங்களா? எங்க காலத்துல எல்லாம் வீட்டுலதான் பண்ணுவாங்க. நம்ம போய் பார்த்துப்போம். இங்க எங்க மண்டபத்துக்கு போற அளவுக்கா நம்மளுக்கு வசதி இருக்கு? சரி சரி, வா போவோம். ஆமா, இழுத்துக்கிட்டு பேசுறியே, என்னாச்சு உனக்கு? அதான் என்னத்தை சொல்லுறது, என் மருமவ சரியே இல்லை. அங்கனையா எங்கனையும் என்ன போட்டுட்டு போயிடா. ஒரு வயிச்சோறு கூட தர மாட்டேங்க. ஐயோ கடவுளே, அப்படின்னு தான் இருக்கு. இந்த காலத்துல எல்லாவெல்லாம் அப்படித்தான் இருக்கா. என் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே. சின்ன பொண்ணுவியா சொல்லுறா? ஆமா ஆமா, அவளை தான் சொல்றேன். யாரும் சொல்லுவாங்க, ஊர்ல ஒரு விசேஷம் வரக்கூடாதுன்னு இருக்கா பஞ்சி. வந்துட்டா போதும், அவங்க வீட்டுக்கு அப்படியே லோன்னு அலைய வேண்டியது. வீட்டுல ஒரு நேரம் தங்குறது இல்லை. அது கூட சேர்ந்து நான் பெத்து வச்சிருக்கேன், அதுவும் கூட சேர்ந்து அழியுது. என்னத்த சொல்லுறது? அந்த காலத்துல நம்ம மாமியாருக்கு பயந்து ஒரு வீட்டை விட்டு தாண்டுவோமா? ஆனா இப்போ மதிக்கவா செய்யறாளுங்க. எல்லாம் நம்ம பெத்த வச்சிருக்கோமே, அதுங்க கொடுக்குற இடம். கரெக்டா சொன்னப்போ. இவளுங்களை என்னத்த சொல்ல, நம்ம பெத்து வச்சுக்கிறதே நம்மள மதிக்க மாட்டேங்குது. இவளுங்க மதிக்கிறது
வருதே, நம்ம என்னத்தை பாக்குறது, வா போவோம். சரி வா, இழுத்துக்கிட்டு போயிடாத, போயிட்டு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு போவோம். இங்கதான் புதுசா நடத்துறாங்க கல்யாணத்தை. ஆமா, நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் வைப்பாங்க. ஏதோ இவங்க பணக்காரங்களாமே, அதனால ரிசப்ஷன் முன்னாடியே வச்சுட்டு கல்யாணத்தை அதுக்கப்புறம் தான் பண்றாங்களாம். அது மட்டும் இல்ல, என்ன தெரியுமா உனக்கு சங்கதி, இன்னைக்கே மண்டபத்துக்கு போயிருவாங்களாம், நாளைக்கு ஃபுல்லா மண்டபத்துல தானா அவங்க. ஆமா. என்ன செல்லத்தாயி சொல்லுற, இப்பவுமே மண்டபத்துல போய் பொண்ணும் பிள்ளையும் கல்யாணம் அவருக்கு முன்னாடியே ஒன்னாவா நிப்பாங்களா? அந்த காலத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம புருஷன் மூஞ்சியே நம்ம பார்ப்போம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கு எல்லாம். என்னத்த சொல்லுறது, வா. ரிசப்ஷனு ஏதோ சொல்றாங்களே, அதை இப்பமே வச்சிருவாங்க போல. இன்னைக்கு நைட்டு போல, நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணமா, அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டு சைடு வேணா வச்சுக்கிறதா இருந்தா ஈவினிங் போல ரிசப்ஷன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களாம். என் மருமவ தான் வந்து அங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா. அப்படியா கதை, நான் மண்டபத்துல கல்யாணம்னு தான் வந்தேன். எனக்கு இவ்வளவு விவரம் தெரியாது பாத்துக்கோ. எங்க என் வீட்டுல இருக்கிற ஒரு வாய் திறக்க மாட்டா தெரியுமா? நல்லா தின்னுட்டு தின்னுட்டு ஊரை சுத்தி இருக்குதான் அவ்வளோ லாக்கி. ஆமா, நீ புஷ்பாவியே இவ்வளவு குறை சொல்றிய, இன்னும் என் வீட்டுல எல்லாம் ஒண்ணு இருக்க ஊர் மெஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் என்னத்த சொல்லுறதுன்னு எனக்கே தெரியல. வா, வந்த வேலையை முடிச்சுட்டு போவோம். இவளுங்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நாள் முழுக்க பேசதான் பேசணும். ஆமா, இவளுங்களை பேசியும் திருத்தவா முடியும், நம்ம தான் திருந்திக்கணும். எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். என் வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. எல்லாத்தையும் போட்டபடி போட்ட மாதிரி வந்து இங்க உட்காந்துக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பான் பாரு. நீ வேணா? அப்படியா? புஷ்பா வீட்டுல வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருந்தா, அந்த பிள்ளைங்க லீவு போட்டிருக்கோம் போல, அந்த பிள்ளைங்க கூட மல்லடிச்சுக்கிட்டு கிடக்கா. பரவாயில்லையே, அவ வீட்டை பாத்துக்கிட்டு பிள்ளைங்களையாச்சும் பாத்துக்கிறாளே. ஒத்தி போய் இருக்காளே, பெத்து போட்டதோட கடமை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஊர் மேயே அலைஞ்சிட்டா. அப்படியா நடக்குது? அப்படியெல்லாம் தான் நடக்கு, என்னத்த சொல்லுறது. சரி வா. சரி. ஏக்கா, இவ்வளவு பூ கட்டியாச்சுல, காணும் தான் நினைக்கேன். நாங்க வர புடவையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நைட்டே கிளம்புற மாதிரி சொல்லியிருக்கீங்களா? நாங்க போயிட்டு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வரோங்கோ, சரிங்களா? போதுமா கட்டின பூவு? அது எப்படி வசந்தி காணோம்? இன்னும் கூட கொஞ்சம் கட்டினா தானே காணோம். ஆமா, பொண்ணுக்கே வைக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நம்மளுக்கு வர இதெல்லாம் கட்டணும். இப்பவுமே போறேன்னு சொன்னா எப்படி? கொஞ்சம் இருந்து கட்டி கொடுத்துட்டு போங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. இருந்து கட்டி கொடுத்துட்டு போறோம். 4 முடி சும்மா இருக்க முடியாதா உன்னால? கட்டு இருக்கு உனக்கு என்ன? உக்காந்துக்கிட்டு நல்ல டீ வேணும், பன்னு வேணும், வடை வேணும், திங்க தானே செஞ்சா. அப்புறம் என்ன கட்டு. சின்ன பண்ணி, அதுக்கு இல்லை சின்ன பண்ணி, பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துருக்கு, அதெல்லாம் இன்னும் வாங்க கூட செய்யல. எப்போ வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி போனோம்லாம் சின்ன பண்ணி. ஆமா, பாத்தீங்களாக்கா, நம்ம ஊர் கல்யாணம்னா எப்படி இருக்கும்? இங்க இருந்து கல்யாணம் பண்ணி கிளம்பி இருக்கோம், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆனா இங்க நடக்கிறதே வித்தியாசமா இருக்கு. ஆமாமா. யாக்கோ இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அவங்களா பண்ணுவாங்க, என் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அப்படிதானக்கா? ஆமாம்மா, அவங்க தான் சொன்னாங்க நிச்சயதார்த்தம் வர வச்சுக்கல, அதனாலதான் அதுக்கு முன்னாடி தட்டு மாத்துற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி, அதை இன்னைக்கு நைட்டு போல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டு மாத்திக்கிட்டு நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதான். ஓ, சரி சரி. அப்ப ரிசப்ஷன்லாம் வைப்பீங்களா எப்படி? ஆமாம்மா, வைக்கலாம் தான் இருக்கோம். மைனி தான் சொல்றாங்க வேண்டாம், அங்கனே எல்லாரும் வந்துருவாங்களே, எதுக்கு திரும்பி ஒரு செலவு அப்படின்றாங்க. அதுவும் சரிதாங்கோ, எதுக்கு வீண் செலவு போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு. ஆமா ஆமா ஆமா. அனு எங்க? அவ இப்பதான் நம்ம நலங்கெல்லாம் வச்சிருக்கே, அதை குளிக்க போயிருக்கா, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. சரிக்கோ. கைக்கு அந்த மெகந்திலாம் வைக்க சொல்லிட்டீங்களா? அது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்கம்மா, எல்லாமே அவங்க தான் செலவு பண்றாங்க. நாங்களே பண்ணிக்கிறோம்னால கேட்க மாட்டேங்காங்க, எல்லா செலவுல இருந்து எல்லாத்தையும் அவங்களே பண்ணி விட்டுட்டாங்க. அந்த ரகு தம்பி தான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்றாரு. அனு மனசு போல நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு என்னக்கா? ஆமாம்மா, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதோடு சரி, அதுக்கப்புறமா அங்க போயிட்டு எப்படி இருக்க போறான்னு தான் தெரியல. மனசெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. இந்த நேரத்துல எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு துணையா இருந்திருக்கும் தெரியுமா? அம்மா இருக்கிறதே ஒரு நல்ல துணை தான் என்னக்கா? உங்களுக்கு எல்லாம் துணையா தான் இருக்கும், எங்களுக்கு தான் வினையா இருக்கு. என்ன சின்ன பொண்ணே? ஒண்ணும் இல்லக்கோ, சும்மாதான். செல்லத்தாயும் அவள வெயிட்டில தானமா இருக்கீங்க எல்லாரும்? யாரும் தெரியலையா? ஏக்கோ, யாருன்னு தெரியலையா? நம்ம பஞ்சு. ஆமாமா, வாங்க வாங்கம்மா வாங்க. இப்பதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எங்க அம்மா இல்லைன்னு சொல்லி, கரெக்டா வந்துட்டீங்களே. எப்படி? அது எப்படிமா இருப்போம், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இல்ல. நாங்க 3 பேரும் தான் நல்லா சுத்திக்கிட்டு அங்கனே எங்கனே இருப்போம். ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு பிடிச்சிக்கிட்டு உட்காந்தவதான் அப்படியே போய் சேர்ந்துட்டா. எங்களுக்கும் அந்த காலம் எப்பதான் வரும் தான் இருக்கு. ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? பின்ன என்னம்மா, இந்த வயசான காலத்துல ஒண்ணும் முடியல. அதான் நீங்களாம் இருந்து இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குல்ல. சும்மா இரு, நல்ல முடி. அவங்களே போறேன்னு சொல்றாங்க, அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு நீ. சின்ன பொண்ணி அமைதி இரு.
பின்ன எத்தனை காலத்துக்குமா வடிச்சு வடிச்சு கொட்டுறது, வரவளாச்சு நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருந்தா இங்கே வந்ததும் அப்படிதான் இருக்கு, வாச்சதும் அப்படிதான் இருக்கு. என்னத்த பண்ணுறது, எல்லாம் எங்க தலையெழுத்து. எங்க மாமியார் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு வாச்சி வச்சு 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 கொட்டணும். இப்போ மருமக வந்தா நம்மளுக்கு செய்வா பண்ணிவிட்டேன்னு பார்த்தா அவளுக்கு தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இந்த வயசான காலத்துல போட்டு இப்படி இலவை எடுத்துக்கிட்டு இருக்காளுங்க. நல்ல காரியம் நடக்கும் போது ஏமா இப்படிலாம் வந்து பேசுறீங்க? ஏத்தே யாத்தே இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க பேச பேச எனக்கு அழுவியா வருதத்தே. என்னைக்காச்சும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காம நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன்னா சொல்லுங்க தே, சொல்லுங்க சொல்லுங்க தே, சொல்லுங்க. அமைதியா அந்தால போமா, அப்படி வந்துட்டா சும்மானே சொல்லுங்கத்தே சொல்லுங்க சொல்லுங்கத்தே சொல்லுங்கன்னுக்கிட்டு என்னத்த சொல்றா? வீட்டுல போட்ட பொருள் போட்டபடி அப்படியே இருக்குமா? இங்க வந்து இப்படி பேசுறானே தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வீட்டுல வேலை வெட்டியை செஞ்சுட்டு இங்க வந்து கடந்த யாராச்சும் எதனா சொல்ல போறாங்களா? ஒரு வேலை வெட்டி செய்யறது இல்லம்மா, எல்லாம் நான் தான் செய்யறது. அதை எடுத்து கேட்டோன்னு வச்சுக்கோன்னா கெட்டவன். இதெல்லாம் எப்படி? ஏத்தே என்னத்தே இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே தே சொன்னீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க தே. உன் அம்மா வீட்டுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம்னு சொன்னீங்களா தே? அதை தான் தே நான் இங்க வந்து ஃபாலோ பண்றேன். அதனால போயிரு சொல்லிட்டேன். எத்திக்கிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி மோவரெல்லாம் கலங்கிரும். ஆமா, இதுக்கு தான் சொன்னேன் இங்க வர வேண்டாம் வர வேண்டாண்டு. இந்த பஞ்சு தான் சும்மா இருக்கிறவளையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டு தேவையில்லாம இவ கூட எல்லாம் சண்டைக்கு நிக்க மாதிரி ஆயிட்டு. ஏத்தே என்ன மன்னிச்சிடுங்க தே. அப்படியே ஒரு மடிப்பு போட்டுட்டு ஆசீர்வாதமும் போடுங்க தே. இங்க பாரு, அதனால எந்திட்டு சொல்லிட்டேன். அப்படியே சமிட்டிக்கிட்டு மிதிச்சிருவேன் இருக்கிற ஆத்திரத்துல. ஏமா எந்தி மணி எப்பா பார்த்தாலும் காலில் விழுந்துக்கிட்டு சுகாதனையா தான் கிடக்கு உங்ககிட்ட. ஏம்மா ஏம்மா இளவரசி முவ எங்க? அவளை பார்க்கத்தான் வந்தோம். அவளை பார்த்துட்டு கையில கொஞ்சம் ரூபா கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம். இங்க வந்து தேவையில்லாத இவ கூட நின்று என்னால சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்லம்மா. ஏற்கனவே எனக்கு பிபி சுகர்லாம் எல்லாமே கூட போய் இருக்கு. இவ கூட நின்றுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உச்ச தொட்டு வெடிச்சிரும். ஏத்தே நான் வேணா சுகர் இல்லாம ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வருவா? ஆமா, காப்பி போடுறேன்னு சொல்லிட்டு அதுல பால் டைனை கலந்து எடுத்துட்டு வருவா. எதுக்கு போ அந்தால. ஏத்தே நீங்க எனக்கு எங்க அம்மா மாதிரி ஏத்தே. யாத்தே இப்படி கைய உதறி விடுறீங்க? சின்ன பொண்ணே, வந்தவங்க கிட்ட எதுக்கு இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா? அம்மா வாங்கம்மா, மேலதான் இருக்கான்னு போவோம். வாமா முதல்ல போவான். இவ தொல்லை தாங்க முடியல என்னால. சை, இங்க பாரு நாத்து, உங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சுட்டு சொல்லிட்டேன். ஆமா, தேவையில்லாம பொது இடத்துல வந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு பாசமா காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றாங்க, தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா வெண்ணெய் வேணும் வெண்ணி வேணும்னு வருவீங்களா ரெண்டு பேரும்? என் கைய விட்டு மூக்கு வழியா மூளையெல்லாம் எடுத்துருவேன். என்ன சொல்றீங்க? ஆமான்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. 4 முடி வரியா? தின்னுட்டு வருவேன் எதையாச்சும். ஆமா சின்ன பொண்ணே, எனக்கும் பசிக்கு. வா நானும் வரேன். சரி வந்து தொலை. அனுமா, அனு. சொல்லுமா. பாட்டி எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா. ஏம்மா எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கேனா? இந்த சேலை எப்படி இருக்கு? அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க தான் இந்த கலரை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது நிலங்கு வைக்கும் போது கட்டிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீ வேற புடவை கட்ட சொன்னியா, அதனால தான் மாத்தி கட்டினேன். இப்ப கட்டிக்கிட்டேன். நல்லா இருக்கம்மா? நல்லா இருக்குடி, தேவதை மாதிரி இருக்கா. சரியா? பாட்டிலாம் வந்திருக்காங்க. பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா. ஏம்மா செல்ல தாயி, பாரு முத்தாயி பேத்திய. நம்ம சின்ன வயசுல முத்தாய பார்த்த மாதிரியே இருக்கானே. முத்தாயி நல்லா அழகா இருப்பா, அழகு போல சுருட்ட முடியெல்லாம் நல்லா இடுப்புக்கு கீழே இருக்கும். இவளுக்கு முடி வச்ச உடனே அந்த மாதிரி தான் இருக்கா. அம்மா முத்தாயி பார்த்த மாதிரியே இருக்குமா? ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு முத்தாயி மாதிரியே இருக்கா. பார்க்கறதுக்கு நல்ல அழகு போல இருக்கா. என்னத்த பண்ண, போராத காலம் போய் சேர்ந்துட்டா. உங்க கூடயே தான் இருப்பா, நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும். சரியா? பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா. சேலெல்லாம் கட்டியிருக்கா, உழைஞ்சிராம அப்படியே ஏறி நல்லா ஏறி. சரியா? ஏதோ எங்களால முடிஞ்சது, காசு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். ஐயோ எதுக்குமா? நீங்களே வயசான காலத்துல கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னீங்க, உங்களால எதுக்கு இவ்வளவு சிரமம்? பரவாயில்ல இருக்கட்டும். என் ஃப்ரெண்டோட பேத்திலா சும்மாவா முடிக்க முடியும்? ஆமா, கல்யாணத்துக்கு தான் வர முடியல, மாப்பிள்ளையும் பார்க்க முடியல. இங்க பாருமா, மாப்பிள்ளையும் வந்ததுக்கு அப்புறம் எங்களை பார்க்க வரணும். சரியா? சரி பாட்டி. பஞ்சு இந்தா, ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க, வரிக்க பிள்ளை கையில கொடு. பாட்டி இருக்கட்டும், வேண்டாம். இங்க பாருமா, முதல்ல எடுத்துட்டு வந்து தரோம். சரியா? வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கி வச்சுக்கோ. எங்க சார்பில் ஒரு நல்ல சீலை எதனா கிடைச்சா வாங்கிக்குமா. இதுல ஒரு 2500 ரூபாய் இருக்கு. பஞ்சு ஒரு 2500 ரூபாய் கொடுத்துருக்கா. மொத்தம் 5000 ரூபாய் போல இருக்கு. ஏதோ எங்களால முடிஞ்சது பெரட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். பாட்டியை தப்பா எடுத்துக்காதம்மா, பாட்டி அதிகமா தரலையானே. பாட்டி நீங்க 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலுமே எனக்கு அது பெரிய காசு தான். நீங்க தரணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? எங்க பாட்டி கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு
இப்போ உங்க பேத்தி மாதிரி நினைச்சு வந்து என்னை இவ்வளவு தூரம் பாத்துக்கிறதே பெரிய விஷயம் தான் பாட்டி. நீங்க என்ன நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க? நீங்களே வச்சுக்கோங்க. ஆமாம்மா, நீங்களே வச்சுக்கோங்கம்மா. அட கூழ் கிட்ட கழுதுங்களா, காசு எடுத்துட்டு வந்து சேலை எதனா வாங்கிக்க சொல்லி கொடுக்கும், எங்க கையிலே கொடுப்பாளுங்களா. இந்த அப்படி வச்சுக்கோ, செல்லத்தை கூடாத. ஐயோ எதுக்கு பாட்டி? இங்க பாருமா, பாட்டி பாட்டின்னு சொல்றல, அப்ப வாங்கிக்கோ. இந்தா ஏதாச்சும் துணிமணி எதனா வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்ச பொருள் எதனா தேவைப்பட்ட அதுவும் வாங்கிக்கோ, சரியா? அம்மா வாங்கிக்கோன்னு, அதுவும் நம்ம பாட்டி மாதிரி தான், வாங்கிக்கோ. ஆ நல்லா இருப்பம்மா, சரியா? எந்த நோய் நொடியும் இல்லாம பிடிச்சவனையே கல்யாணம் பண்றேன். 100 வருஷம் நல்ல பிள்ளை குட்டியோட பெத்து சந்தோஷமா இருப்பேன், சரியா? தேங்க்ஸ் பாட்டி. எப்பவுமே இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போகும்போது மாமியார் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இங்க வந்து சொல்றது, அம்மா வீட்டுல நடக்கிறத போய் அங்க சொல்றது அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லக்கூடாதுடி. அதுக்கப்புறம் நம்மளதான் யாராச்சும் பழி போடுவாங்க, சரியாம்மா? எங்க எப்படி இருக்கணும்னு பார்த்து சுதாரணமா நடந்துக்கணும். மாமியார் ஏதாச்சும் சொன்னா கூட சரிம்மான்னு கேட்டு நடந்துக்கோ. ஏன் தெரியுமா? இல்லைன்னு வச்சுக்கோ, வெடுக்கு வெடுக்குன்னு ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. பணக்கார வீட்டுல வர கல்யாணம் பண்ணிட்டு போறல, அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு இளவரசி, பிள்ளைக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பு. சரிம்மா. ஆமாம்மா, மாமியாரு மாமனாரு எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கணும், சரியா? வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்மளாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவாங்க. அப்படி மட்டும் பேர் வாங்கிடக்கூடாது, சரியானோ? சரிங்க பாட்டி. சரிம்மா, நேரமாச்சு, நாங்க அப்படியே கிளம்புறோம். கல்யாணத்துக்கு வாங்க பாட்டி. இல்ல அனுமா, வர முடியாது. வயசான காலம் பத்தியா, இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு அலைய முடியாது. நாங்க வீட்டுலதான் கல்யாணம் வைப்பீங்க, அப்படியே வரலாம்னு நினைச்சோம். நீங்க எது மண்டபத்துல எல்லாம் கல்யாணம் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு எது ரிசப்ஷனாமே, நாளைக்கு தான் கல்யாணமா, அது பிரம்ம முகூர்த்தத்துல. அந்த மாதிரிலாம் நம்மளால வர முடியாதுமா. கல்யாணம் முடிச்சு இங்கதானே எப்படி மறு வீட்டுக்கு வருவீங்க, சரியா? அப்ப வந்து பாத்துக்கிறோம். சரி பாட்டி. சரி இளவரசி, போயிட்டு வரோம். ஆமா இளவரசி, நேரமாச்சு, போயிட்டு வரோம். என்னமோ வந்துட்டு உடனே கிளம்புறேன்றீங்க. பிள்ளை கூட உட்காந்து எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. அது மட்டுமா, நீங்க தானே இருக்கணும், முன்னாடி நின்று நடத்தணும். அதை வந்து ஒரு கிளாஸ் காப்பி கூட குடிக்காம போறீங்களே. இல்லம்மா இளவரசி, இப்பதான் சாப்பிட்டு வரோம் 2 பேரும். என் வீட்டுலதான் சாப்பிட்டோம். பஞ்சு வந்தாலும், ஆனா சாப்பாடு போட்டேன்னா மீன் குழம்பு வச்சு மத்துக்கோ. பஞ்சுக்கு ரொம்ப பிடிக்குமா. 2 பேரும் வந்து 2 வட்டம் அடிச்சுட்டு தான் வந்தோம். சரி வந்தது வந்துட்டோமே, அப்படி கையோட அணு வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளைய பார்த்துட்டு வருமேனு தான் வந்தோம். நாங்க நேரமா இன்னொரு மாட்டி வரோம், சரியா? நம்ம வீடு தானே, எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு போங்கம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும் இளவரசி, வயிறு ஃபுல்லா இருக்கு. ஈவினிங் எப்படி கிளம்பும் போது வருவல்ல, அப்ப வரோம் சாப்பிட்றதுக்கு. சரிம்மா. இங்க பாரு இளவரசி, நம்மளுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லைன்னு நினைக்க கூடாது, சரியா? உனக்கு என்ன தேவைனாலும் எங்க கிட்ட சொல்லி, எங்களால முடிஞ்சது நாங்க எது வேணாலும் பண்ணுவோம். காசு பணம் எல்லாமே தான், புரியுதாமா? சரிம்மா. சரி அனுமா, பார்த்து பொறுமையா நடந்துக்கு, பக்கமா போயிட்டு வரோம். சரி பாட்டி. சரி, போயிட்டு வரேம்மா. நல்ல பாட்டி என்னம்மா? ஆமா அனுமா. ஆ சரி. ஆமா, ராகு தம்பி கிட்ட பேசுனியா? இதை கையில் இப்படி வரிவாங்கல்ல மெகந்தி, அது போடுறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாருல. இல்ல நம்ம யாராச்சும் ஏற்பாடு பண்ணுவோமா? நேரமாச்சு இல்லம்மா, இப்பவுமே மணி 10 ஆயிட்டு. இங்க இன்னும் ஆரம்பிக்கலன்னா எப்படி சொல்லி? பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்பட்டு வரோம். இல்லைன்னா நான் வேற யாரையாச்சும் வர சொல்லவா உனக்கு போடுறதுக்கு? வேண்டாமா, அவர் ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஃபோன் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரி அனு. பாட்டி, இன்னைக்கு மாமாக்கு கல்யாணம்க்கு எனக்கு ட்ரெஸ் மாமா வாங்கி கொடுத்து 4, 5, 6. அப்படியே தங்கவே, பாட்டி மாதிரி இருக்கீங்களா நீங்க பாக்குறதுக்கு? ஆமா, நீ மொட்டை பாட்டி, நான் மொட்டை பாப்பா. சரி சரி. ஆமா, உன் அம்மா எங்க? பாட்டி இங்கதான் இருக்கேன். ஏடி, கையில் இப்படி வரிவாங்களே, அதெல்லாம் வரிஞ்சிக்கலையா இன்னும் நீ? நேரம் என்ன ஆகுது? இன்னைக்கு ஈவினிங்கா போன மண்டபத்துக்கு. ஆமா, ரிசப்ஷன் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சுன்னு நினைக்கேன். ஆமா, அந்த போட்டோ எல்லாம் அடிச்சு ஃபிளக்ஸ் எல்லாம் வைப்பாங்களே, அதெல்லாம் வச்சாச்சா எப்படி? பாட்டி, அதுக்கான ஏற்பாடு தான் அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சாலை தான் வேணும் வேணும்னு குதிச்சுக்கிட்டு இருந்த போல. அப்படிலாம் இல்லை, நான் ரிசப்ஷனுக்கு போடுவேன், பாத்துக்கோ. ஆமா பாட்டி, பிரியா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாளா என்ன தெரியலையே. உன் அத்தைக்காரிக்கு வர ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை என்னன்னு, வருவாங்களான்னு கூட தெரியல. இங்க பாருமா, எனக்கெல்லாம் தனியா மேக்கப் போடுறதுக்கு ஆள் வேணும். ஆமா, உன் பையன்கிட்ட சொல்லிடு, அதுக்கு அவன் தான் காசு கொடுக்கணும். ஏடி, ஒரு நாள் குத்துக்கு உனக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணுவாங்களா? அதெல்லாம் தெரியாது. அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் இங்க இருந்து ஸ்பெஷலா அனுப்புறான்ல, அதே மாதிரி எனக்கும் செய்ய சொல்லு. ஆமா, இதுக்கெல்லாம் இவ்வளவு கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னமோ பண்ணுங்க, யாருக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அடி போடி, எனக்கு வேலை கிடக்கு, உன்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஏம்மா, உன் மூலம் வரலையா? ஏடி, ஏண்டி அண்ணனே மோவேன்னு சொல்றா? அண்ணன்னு சொல்லிடி. ஆமா, அண்ணன்னு சொல்லுவாங்க. ஒரு 8 கூட வந்து பார்க்கல. ரேஷ்மா கல்யாணத்துக்கு தான் வரல. சரி, இப்பமாச்சும் வரலாம்ல? வருவான், வராம எங்க போவான்? பார்க்க தானே போறேன், வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருக்கு உன் பையனுக்கு. சரி, வருவான். சரி வா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பாப்போம். என்ன ரேஷ்மா, என்னைக்கே இல்லாத திருநாள உன் அம்மையும் பாட்டியும் வேலை செய்யறேன்ட்டு போறாங்க, தெரியலையே. சரி பாட்டி,
ரகு நல்லா அழகா ரெடி ஆயிருக்கே கல்யாணத்துக்கு. ஆனா என்ன கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கா. பாட்டி இன்னும் மண்டபத்துக்கு போறதுக்கு எவ்வளவோ நேரம் இருக்கு. சும்மா தான் இந்த சட்டையை போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். ரகு எங்கல? எங்கே இல்ல தாயே, சும்மா தான். அணுவை பார்க்க தானே. ரகு இங்க பாரியா, இந்த மாதிரி நேரத்துல வெளியெல்லாம் அடிக்கடி போகக்கூடாதியா. இருந்துக்கோ, இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு கல்யாணம் முடிய. பாட்டி அவ தான் சொல்றான்னா நீங்களும் அப்படி கிண்டல் பண்றீங்க. அப்படியெல்லாம் இல்ல. அணுவெல்லாம் பார்க்க போல. நான் பியூட்டிஷியனை தான் பார்க்க போறேன். ரகு யாருக்குல? அணுகாண்டி. இங்கேயும் அக்கான்னு ஒருத்தி இருக்கனே, எனக்கு எதனா பண்ணணும்னு தோணுதா உனக்கு? ஏமா தாயை உடனே சண்டைக்கு வந்துடாத. உனக்கு ஆள் சொல்லி கீழே வெயிட் பண்றாங்க. போயிட்டு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிக்கோ. என்னல சொல்ற? ஆமா, அப்பமே சொல்லியாச்சு. வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. அணு வீட்டில தான் இன்னும் போவே இல்லையா. அதான் சரி அந்த பார்லர் போயிட்டு என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு போறேன். இல்லைன்னா வேற யாரையாச்சும் அரேஞ்ச் பண்றேன்ட்டு அவங்களே பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் தான் சின்ன அனுப்பி விடுறேன்னு சொன்னேன். இப்படி ஆயிட்டு கடைசி நேரத்துல. இல்லன்னா இவங்கள வேணா அனுப்பிவிடு. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் போறேன். சரி. ஐயா பாட்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ரோசனை பாத்துக்கோ. சரி பாட்டி. ரோஷன். மாமா அக்காரு இங்க பாப்பா பக்கத்துல அக்காரு. சரி. ரோஷன் என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? மாமா சும்மாதான். மாமா நீ நானும் ஒரே ட்ரெஸ். அப்போ நீ எனக்கு சாக்லேட் தரணும். அப்படியா? சரி, தந்துடுறேன். ரோஷன் ஒரு நிமிஷம் இரு, கால் வருது, மாமா பேசிட்டு வரேன். சரி. ஹலோ, சொல்லனு. என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான் அக்கா பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? நானும் சும்மா தான் இருக்கேன். அதான் ஃபோன் பண்ணேன். மெஹந்தி வைக்கிறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அவங்க வரவே இல்லையா? அதான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி அம்மா கேட்க சொன்னாங்க. இல்ல வேற யாராச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி. மண்டபத்துக்கு வர போனால அது காயணும், கையில இருக்கிறது அதான். சாரி அண்ணு, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க கிட்ட கால் பேக் பண்ண சொன்னாங்க, மறந்துட்டேன். நான் அவங்க கால் பேக் பண்றேன், சரியா? ஒரு 1/2 hourல வந்துருவாங்க. சரி. நீங்க என்ன சட்டை போட்டிருக்கீங்க? மாமா நானும் ஒரு சட்டை தான் போட்டுக்கோ. யாருங்க? ரோஷனா? ஆமா, ரோஷன் தான். நானும் பிளாக், அவனும் பிளாக். அததான் அவன் சொன்னான். பிளாக் கலரா? அப்ப எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் வேணா கிளம்பி வரட்டா அனுவ பார்க்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம தான் ஈவினிங் மண்டபத்துல பார்க்க வரலாம். அப்புறம் என்ன, நான் சும்மா பிளாக் கலர்னு அழகா இருக்கும்ல, அதான் உங்களை பார்க்கலாம்னு கேட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. நீங்க அங்கேயே இருங்க, ஓவரா பண்ணாதீங்க, சரிங்களா? இங்க எல்லாருமே ஆட்கள்லாம் இருக்காங்க. போட்டோலாம் அனுப்ப முடியாதுடி குட்டுச்சி. போனை வைடி. ஓவரா பேசுற நீ. மாட்டுன்னா கையில ஆஃப்லாம் தான் உன்ன. சி வாங்க. மாமா யார் போன்ல? ரோஷன். அத்தை சொல்லு. அத்தை அத்தை. அத்தை அத்தை. எவ்வளவு அழகா சொல்றாங்க. பேசுவானா அவன்? பேசுவானா? பேச ஆரம்பிச்சானா அவ்வளவுதான், கூட இருக்கிறவங்களே ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு பேசுவான். நல்லா அவங்க அம்மா மாதிரி வாய் திறந்தா பேசிக்கிட்டே இருப்பான். ஆமா, இங்க வரதானே போற, அப்ப நீயே பாத்துப்ப. சரி அனுமா, நான் போயிட்டு அந்த பார்லர்ல ஒரு வாட்டி சொல்லிட்டு வரேன், சரியா? சொல்லிட்டு அங்கதான் வருவேன். ரகு நீங்க இங்க வர வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்க. ரகு சும்மா இருங்க. எல்லாருமே ஏற்கனவே கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வாவரே ஏதாச்சும் எதனா சொல்லுவாங்க. யாரு என்ன சொல்லுவா? என் பொண்டாட்டிய பார்க்க நான் வரேன், சரியா? கிளம்பி ரெடி ஆயிரு. அதெல்லாம் நீங்க வர வேண்டாம். நீங்க வந்தாலும் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, நான் போனை கட் பண்றேன். பாய். கட் பண்ணிட்டேன். லூசு, கட் பண்ணாதான் அப்பதான் கட் பண்ணுவா. லூசு. நேர்ல வர இருட்டி குட்டச்சி. ரோஷன் வெளியே போவோம், வரியா? ஐயா மாமா பைக்கு போவோமா? சரி, பைக்ல போவோம், வா. ஜாலி ஜாலி. சரி வா போவோம். அச்சோ, இவங்க வரேன்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. வரக்கூடாது புருகா, இவங்களை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடு அங்கேயே. சரி, கீழே போய் பார்ப்போம் வராங்களான்னு. அச்சோ, எல்லாரும் இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க போற வரைக்கும். இவங்க ஏன் சொல்றதே கேட்க மாட்டேங்காங்க.